أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, வரலாற்று சுவடுகளில் வழிதவறிய பிரிவுகள் என்ற தலைப்பின் கீழாக கடந்த சில தினங்களாக மார்க்கத்தின் பல்வேறு அடிப்படையான தகவல்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் நேற்றைய தினம் ஹவாரிஜிகள் என்ற வழிதவறிய பிரிவின் தோற்றம் பற்றியும் வரலாற்று சுருக்கத்தை பற்றியும், அவர்கள் இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு வெளியேறி அவர்கள் ஒரு தனி பிரிவாக செயல்படுவதற்கு காரணமாக இருந்த அவர்களுடைய அடிப்படை கொள்கையான இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதமேந்தி கிளர்ச்சி செய்யலாம் என்கின்ற ஒரு கொள்கையை அவர்கள் எப்படி நிறுவினார்கள் என்பதை பற்றியும், அது குறித்து இஸ்லாம் என்ன தெளிவை தருகிறது என்பது குறித்தும் நேற்றைய தினம் நாம் அறிந்தோம். அதில் ஹவாரிஜிகள் தங்களுடைய இந்த அடிப்படை கொள்கைக்கு அல்லாஹுக்கே தவிர அதிகாரம் இல்லை என்கின்ற வசனத்தை முன்வைத்து மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹுக்கு மட்டும்தான் அதிகாரம், தீர்ப்பு சொல்லுகின்ற அதிகாரம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்று திருமறை குர்ஆனில் இடம்பெறுகின்ற அதிகாரம் அல்லாஹுக்கே உரியது என்கின்ற வசனத்தை முன்வைத்து மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்கிறாங்க. இந்த வசனம் அல்லாஹுக்கு மட்டுமே உரியதாக என்னென்ன அதிகாரங்கள் இருக்கிறதோ, மார்க்கத்தில் சட்டம் இயற்றுவது போல அல்லாஹுக்கு மட்டும் உரிய அதிகாரமாக என்ன இருக்கிறதோ அந்த அதிகாரத்தை பற்றித்தான் பேசுகிறதே தவிர உலக ரீதியாக மனிதர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை பற்றி இந்த வசனம் பேசல. உலக ரீதியான விஷயங்கள்ல மனிதர்கள் தீர்ப்பு சொல்லலாம், முடிவுகளை வழங்கலாம், நீதிபதிகளாக மனிதர்கள் நியமிக்கப்படலாம் என்பதற்கு திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்களை நாம் ஆதாரமாக பார்த்தோம். ஹவாரிஜிகள் அவர்களுடைய அடிப்படை கொள்கை இந்த வசனத்தை அவர்கள் முன்வைத்தாலும் திருமறை குர்ஆனுடைய பல்வேறு வசனங்கள் இவர்களுடைய இந்த விளக்கத்துக்கு எதிராக இருக்கிறது. அவர்களுடைய அடிப்படை கொள்கையே குர்ஆனுடைய அடிப்படைக்கு மாற்றமாக இருக்கிறது. இதுவரை நம்ம நேற்றைய தினம் பார்த்திருக்கிறோம். அதுல நாம கூடுதலாக தெரிய வேண்டியது என்னன்னா, ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கின்ற பொழுது அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது என்பதெல்லாம் நேற்றைய தினம் நாம பார்த்தாலும், வசனங்களின் அடிப்படையிலே அவர்களுடைய கொள்கை தவறு என்று நாம பார்த்தாலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சிக்கு கீழிருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு தெளிவாக வழிகாட்டி விட்டு தான் சென்றிருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது குறித்து பேசக்கூடிய ஹதீஸ்கள் சஹீஹுல் புகாரியிலேயே 7052வது செய்தியிலிருந்து 7057வது செய்தி வரை ஒரு ஆட்சியாளர் இருக்கின்ற பொழுது அந்த ஆட்சிக்கு கீழ் இருப்பவர்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபட எடுத்து சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்னக்கும் சதரவுன பஅதி அஸரத்தன் வ உமூரன் துன்கிருனஹா, எனக்கு பிறகு நீங்கள் உங்களை விட வேறு நபர்களுக்கு ஆட்சி செல்வதையும், ஆட்சி அதிகாரத்தில் மற்றவர்கள் முன்னுரிமை வழங்கப்படுவதையும், நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் உங்களிடத்துல உருவாகுவதையும் எனக்கு பின்னால நீங்க பார்ப்பீங்க. எனக்கு பின்னாடி நான் சென்றதற்கு பின்னால இப்ப இந்த ஆட்சி முறை எப்படி இருக்குதோ அது மாதிரியே இருக்காது. பல்வேறு குழப்பங்கள் வரும், பல மோசமான காரியங்கள் வரும், அதையெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமா தஅமுருனா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அது போன்ற நிலையில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளையிடுகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அத்து இலைஹிம் ஹக்கஹும், நீங்கள் அவர்களுக்கு உரிமையை சரியான முறையிலே நிறைவேற்றுங்கள். கெட்ட ஆட்சியாளர்கள் வந்தாலும் கூட, மோசமானவர்கள் வந்தாலும் கூட, பெயரளவில் இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லப்பட்டாலும் கூட அந்த ஆட்சியாளர்கள் முஸ்லிமாக இருந்தாலும் அவர்களிடத்தில் இஸ்லாம் கடைபிடிக்கப்படவில்லை என்றால் அவர்களுக்கு உரிய உரிமையை நீங்கள் வழங்குங்கள்.
வஸலுல்லாஹ ஹக்கக்கும், உங்களுடைய உரிமையை அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார்னா அவருடைய ஆட்சியில நீங்கள் வெறுக்கத்தக்க பல விஷயங்களை பார்த்தாலும், அவருடைய ஆட்சி கீழே உங்களிடத்துல மோசமான நிலைகள் நடத்தப்பட்டாலும், மக்கள் ரொம்ப அநீதிக்குள்ளாக்கப்பட்டாலும், நியாயமான முறையில் ஆட்சி இல்லாவிட்டாலும், நீங்க அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கணும். என்ன உரிமை? அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அந்த ஆட்சியாளர் மோசமாகவே இருக்கட்டும், மார்க்கத்துக்கு புறம்பான பல காரியங்களை சட்டங்களாக இயற்றட்டும், மக்களுக்கு அநியாயம் செய்யட்டும், அநியாயமான முறையில் ஆட்சி நடத்தட்டும், என்ன செஞ்சாலும் அவர்களுக்கு நீங்க கட்டுப்படுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடுத்த செய்தியில சொல்றாங்க, மன் கரிஹ மின் அமீரிஹி ஷைஅன் ஃபல்யஸ்பிர், யார் ஒரு ஆட்சியாளரிடமிருந்து வெறுக்கத்தக்க ஒரு அம்சத்தை பார்க்கிறாரோ ஃபல்யஸ்பிர், அவர் பொறுமையாக இருக்கட்டும், அவர் கிளர்ச்சி செய்யக்கூடாது, அந்த ஆட்சியாளருக்கு எதிராக ஆயுதம் ஏந்திடக்கூடாது, அவர் அமைதி காக்க வேண்டும். ஃபைன்னஹு மன் ஹரஜ மின சுல்தான் ஷிப்ரன் மாத்த மீத்தத்த ஜாஹிலியா, யார் இஸ்லாமிய ஆட்சியாளரிடமிருந்து ஒரு ஜான் அளவுக்கு விலகி செல்கிறாரோ அவர் அறியாமை கால மரணமாக மரணிப்பார். அவர் இந்த இஸ்லாமிய அடிப்படை கொள்கையிலிருந்து மரணித்தவராக இருக்க மாட்டார். இஸ்லாமிய ஆட்சியை விட்டு வெளியேறி, இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு வெளியேறி அவர் அறியாமை காலத்தை அவர்களின் மரணத்தை போல மரணிப்பார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அதே போல அதற்கு அடுத்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, பாயஅனா அல ஸம்இ வ தாஅத்தி ஃபீ மன்ஷத்தினா வ மக்ரஹினா வ உஸ்ரினா வ யுஸ்ரினா, நாங்கள் சந்தோஷமா இருக்கும் பொழுதும், கஷ்டத்தில் இருக்கும் பொழுது, கவலையில் இருக்கும் பொழுதும், எங்களிடத்துல கஷ்டமான சூழல் இருக்கும் பொழுதும், நல்ல நிலைமை இருக்கும் பொழுதும், எல்லா சூழல்கள்லையும் செவியேற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும். ஒரு ஆட்சியாளருக்கு செவியேற்க வேண்டும், கட்டுப்பட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடத்துல உடன்படிக்கை செய்தாங்க. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தார் என்றால் அந்த ஆட்சிக்கு கீழே இருப்பவர்கள் எப்படி நடக்கணுங்கிற தெளிவான வழிகாட்டலை கத்தறாங்க. ஒரு சில மோசமான விஷயங்கள் நடந்தாலும், மக்கள் அநீதிக்குள்ளாக்கப்பட்டாலும், நியாயமான முறையில ஆட்சி நடத்தப்படாவிட்டாலும் அந்த ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு தான் இருக்கணும். அவர்கள் கிளர்ச்சி செய்யக்கூடாது, ஆயுதமேந்தி புறப்பட்டு விடக்கூடாது, பொறுமை காக்கணும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே தங்களுக்கான உரிமையை கோர வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு, இதெல்லாம் எதுவரைங்கிறதையும் ரசூலுல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. எதுவரை இப்படியெல்லாம் நடந்துக்கலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, கைஃப அன்த இதா கானத் அலைக உமரா, உங்களுக்கு சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், யுஅஹிரூன ஸலாத்த அன் வக்திஹா, தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள். தொழுகைக்குன்னு ஒவ்வொரு நேரம் இருக்குல்ல, ஒவ்வொரு வேளை தொழுகைக்கும் ஆரம்ப நேரம்னு ஒன்று இருக்குது, முடிவு நேரம்னு ஒன்று இருக்குது. இந்த முடிவு நேரத்தை எல்லாம் தாண்டி இப்ப லுஹருக்கு ஒரு நேரம் இருக்குது, அசருனுடைய நேரம் வரை லுஹருக்கான நேரம் இருக்குது. ஆனா லுஹர் தொழுகை எப்ப தொழுகிறது? அசருனுடைய நேரத்துல தொழுவிக்கிறது. இப்படி ஒவ்வொரு வேளை தொழுகையையும் அதனுடைய நேரத்தில் தொழாம அவர்கள் நேரத்தை கடத்துவார்கள், பிற்படுத்துவார்கள். அல்லது தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்படியான ஆட்சியாளர்கள் வருவாங்க. தொழுகை விஷயத்துல அவர்கள் தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் நிறைவேற்ற மாட்டாங்க. ஏன்னா ஏன் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்கன்னா, அன்றைய காலகட்டத்தில் ஆட்சியாளர் தான் இமாம். யார் ஆட்சி செய்கிறாரோ அவர் தான் தொழுகைக்கான இமாமாக இருப்பார். அப்ப ஆட்சியாளரா இருக்கிறாரு, அந்த தொழுகை அங்கே அந்த இடத்துல எப்படி நடைமுறைப்படுத்தப்படும்னா அதற்கான நேரத்தில் நடைமுறைப்படுத்தப்படாது. தொழுகைக்கு எந்த எல்லையை ரசூலுல்லாஹ் கடைசி எல்லையாக சொல்றாங்களோ அந்த கடைசி எல்லைக்குள்ளே தொழுகை நடத்தப்படாது. தொழுகையினுடைய நேரத்தை பிற்படுத்துவாங்க, அந்த நேரத்தில் தொழாம நேரத்தை கடத்துவாங்க. லொஹரை போய் அசர்ல நேரத்தில் தொலைவிக்கிறது, அசரை போய் மகரிப் நேரத்தில் தொலைவிக்கிறது, ஃபஜரை ரொம்ப நேரம் தாமதிக்கிறது. இப்படி ஒவ்வொரு வேளை தொழுகையையும் தாமதிச்சு அதற்குண்டான நேரத்தில் நிறைவேற்றாம அவர்கள் தொழுகையை இல்லாமல் ஆக்கிடுவாங்க. இப்படியான ஆட்சியாளர்கள் வருவார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபமா தஅமுருனி, ரசூல் அல்லாஹ்வுடைய தூதரே இப்படியானவர்களை நாங்க கண்டா நாங்க என்ன செய்யணும்னு சொல்றீங்க? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, சல்லி ஸலாத்தல் வக்திஹா, தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் நீங்க தொழுதுங்க, நீங்க
அதற்குண்டான நேரத்தில் தொழுதுடுங்க. ஆட்சியாளர் தொழுகையிலே இது போன்ற வரம்பு மீற செயலில் ஈடுபட்டாலும் கூட தொழுகைக்கான நேரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க தனிப்பட்ட முறையிலே அதற்குண்டான நேரத்தில் தொழுகை நிறைவேற்றிடுங்க. ஃபைன் அதரக்தஹா மஅஹும், அவர்களோடு நீங்கள் தொழ வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சுன்னா. ஏன்னா இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது ஒருத்தர் அந்த ஜமாத்தை இமாமத்தை புறக்கணித்துக் கொண்டே இருக்கவும் முடியாது. இவர் புறக்கணிப்பது இதற்காக இவர் புறக்கணிக்கிறார் என்று தெரிந்தால் அந்த ஆட்சியாளரால் இவர் தண்டனைக்கு கூட உட்படுத்தப்படலாம். அந்த ஆட்சியாளர் இவர் மீது வரம்பு கடக்கலாம். அது போன்ற சூழலில் உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏற்படும்னா, அவர்களுடைய ஜமாத்தை நீங்கள் அடைய வேண்டிய நிலை ஏற்படும்னா ஃபஸல்லி, அப்போது அவர்களோடும் சேர்ந்து நீங்க தொழுதுக்குங்க. ஃபஇன்னஹா லக நாஃபிலா, இது உங்களுக்கு உபரியானதாக மாறிடும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தொழுகை விஷயத்துல வரம்பு மீறுகிற நிலையில இருந்தாலும் கூட அவர்களுடைய விஷயத்துல நீங்க கிளர்ச்சி செய்யக்கூடாதுங்கிறத இந்த செய்தியின் மூலமா சொல்றாங்க. அவர்களுக்கு எதிராக புறப்படக்கூடாது. நீங்க தனிப்பட்ட முறையில அதற்கான நேரத்துல தொழுகை நிறைவேற்றிடுங்க. அவர்களுடைய ஜமாத்துல அவர்களுடைய இமாமத்துல போய் ஜாயின் பண்ண வேண்டிய இணைய வேண்டிய ஒரு சூழல் வந்தால் கூட அதுல நீங்க இணைஞ்சு தொழுதுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த செய்தியிலிருந்து இன்னொரு சட்டமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன சட்டம்? இப்போ ஒரு இமாம் இருக்கிறார், அவர் இணை வைக்கல, ஷிர்க் வைக்கல, ஆனா பிதஅத் செய்றவராக இருக்கிறார், மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்பவராக இருக்கிறார். அப்படி பிதஅத் செய்யக்கூடியவராக இருப்பார் என்றால் அவருக்கு பின்னால் நம்ம நின்று தொழுது கொள்ளலாம். அது அவருடைய இமாமத்தின் தகுதியை இழக்க செய்து விடாது. இணை வைக்கக்கூடியவராக இருந்தால் மட்டும்தான் அவர் இமாமத்தினுடைய தகுதியிலிருந்து போயிடுவாரு. அவருக்கு இமாமத்து வைக்கக்கூடிய தகுதி இல்ல. ஒருத்தர்கிட்ட இணை வைப்பு சுத்தமா இல்ல, பிதஅத் செய்யறாரு, மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யறாரு, அவரு இமாமத்து வைக்கிறாருன்னா அப்ப சேர்ந்து தொழுது கொள்ளலாம் என்பதை இந்த செய்தியிலிருந்து விளங்கலாம். ஏன் இந்த ஆட்சியாளர் என்ன பண்றாங்க? தொழுகையை அதற்குண்டான நேரத்தில் தொழுவணும். அந்தந்த நேரத்தில் தொழுவுறதுதான் சரி. அந்தந்த நேரத்தில் தொழுவாம இவங்க நேரத்தை கடத்துறாங்க. இப்ப நேரத்தை கடத்துறாங்கன்னா இவர்கள் மார்க்கத்தில் இல்லாத ஒரு நடைமுறை உண்டாக்குறாங்க. மார்க்கத்தில் இல்லாத நடைமுறை இவர் உண்டாக்குனாலும் இவருடைய ஜமாத்துல நீங்க சேர்ந்து தொழுவுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து இந்த சட்டமும் நமக்கு கிடைக்குது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியாளருக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விஷயத்துல அவர் தொழுகையில வரம்பு மீறினாலும் கூட நீங்க கிளர்ச்சி செய்யக்கூடாது, பொறுமை காக்கணும், அமைதி காக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுவரை இந்த எல்லை எதுவரை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, அதாவது 7056 முஸ்லிம் புகாரியில 7056, இதெல்லாம் எது வரன்னா அன்லா நுனாசிஅல் அம்ர அஹ்லஹு இல்லா அன் தரவ் குஃப்ரன் பவாஹன் இந்தக்கும் மினல்லாஹி ஃபீஹி புர்ஹான். ஒருவருடைய விஷயத்துல தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில தெளிவான குஃப்ரை நீங்கள் பார்த்தாலே தவிர அவருக்கு நீங்க கட்டுப்பட்டு நடக்கணும். ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர்கிட்ட தெளிவான குஃபுர் வந்துடுச்சு, அப்பதான் இந்த கட்டுப்பாட்டிலிருந்து நீங்க விலகணும். அவருக்கு முரண்பட்டு நடக்கணுமே தவிர அந்த இஸ்லாமிய ஆட்சியாளரிடத்துல மற்ற அநியாயங்கள் இருந்தால் கூட நீங்க அமைதியாக இருங்க, பொறுமை காத்துக்கிட்டு இருங்க, கிளர்ச்சி செய்யாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இவ்வளவு தெளிவான வழிகாட்டலை ரசூலுல்லாஹ் தந்தும் கூட இந்த எல்லாம் கவனிக்காம, இந்த ஹதீஸ்களை எல்லாம் கருத்தில் கொள்ளாம, இனில் ஹுக்குமும் இல்லா, அதிகாரம் அல்லாஹுக்கே தவிர யாருக்கும் இல்லை என்ற ஒரு வசனத்தினுடைய ஒரு பகுதியை வைத்துக்கொண்டு அந்த வசனத்தையும் சரியாக புரிந்து கொள்ளாம அது மார்க்கம் ஏற்றுகின்ற அல்லாஹ்வின் அதிகாரத்தை பற்றி பேசுகிறது என்ற ஒரு புரிதல் இல்லாம ஆட்சியாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்து பல முஸ்லிம்களை கொன்று குவித்து இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய ஒரு பிரிவாக இந்த ஹவாரிஜிகள் இருந்திருக்கிறாங்க. காரணம் இது போன்ற அடிப்படைகளை எல்லாம் கவனிக்கல. மார்க்கத்துல ஒரு சின்ன வரியை மட்டும் பார்த்து முடிவெடுக்க கூடாது. குர்ஆனுடைய அடிப்படை நமக்கு எதை சொல்லி தருது, ஹதீஸ்களை எது சொல்லி தருதுங்கிறத கவனிக்கணும். அதை கவனிக்காம இப்படி இவர்கள் செய்ததுனாலதான் இஸ்லாமிய வரலாற்று பெரும் குழப்பங்களை இவங்க விளைவிச்சிருக்கிறாங்கிறத நாம பார்க்கணும். அப்ப இஸ்லாமிய ஆட்சியாளர் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்ப அடுத்த விஷயம், இப்போ இஸ்லாமிய ஆட்சியாளர் இருக்கிறாரு, அவருக்கு எதிராக நம்ம கிளர்ச்சி செய்யக்கூடாது, சரி ஓகே. இவருடைய தவறை கூட நம்ம சுட்டி காட்டக்கூடாதா? இவருடைய தப்பை கூட நம்ம அது குறித்து கூட பேசக்கூடாதா என்று கேட்டால் தாராளமாக சுட்டி காட்டலாம். தாராளமாக
ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருடைய தவறை சுட்டி காட்டலாம். எப்போது? அந்த ஆட்சிக்கு கீழ் இருந்தாலும் கூட. அந்த ஆட்சிக்கு கீழே இருக்கிறார். இப்போ ஒருத்தர் சவுதியில இருக்கிறார், சவுதியினுடைய ஆட்சி முறை சரியில்லை, அவர் இஸ்லாமிய வரம்புகளை மீறாரு, ரொம்ப அநியாயம் செய்யறாரு. இதை அந்த ஒரு சவுதிக்காரர் பார்க்கிறார், அந்த ஆளுமைக்கு கீழே இருக்கிறவர் பார்க்கிறார். இவர் சுட்டி காட்ட கூடாதான்னு கேட்டா தாராளமாக சுட்டி காட்டலாம். அவர் சுட்டி காட்டுவதற்கான முறைப்படி சரியான வகையில அந்த ஆட்சியாளருக்கு நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டலாம். ஏன்னா எப்போ ஒரு மாறுதல் ஏற்படும்னா தவறு சுட்டி காட்டப்படும் போது தான் மாறுதல் ஏற்படும். சும்மா மாறுதல் ஏற்பட்டுடுமா? இவர் பட்டுக்கு அநியாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு, நீதமான முறையில நடக்கல, வரம்பு மீறாரு. எப்போது இது வரம்பு மீறுதல் என்று அவருக்கு புரியும்னா மனிதர்களால் சுட்டி காட்டப்படும் போதுதான் புரிதல் ஏற்படும். இல்லைன்னா தான் செய்யறது நல்லதுன்னே நினைச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் இருந்தான்னா அது அவர்களுக்கான புரிதலே இருக்காது. சுட்டி காட்டப்பட்டாதான் புரிதல் ஏற்படும். அதனால இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் தவறு செய்தாலும் கூட அந்த ஆட்சிக்கு கீழ் இருப்பவர்கள் சொல்லி காட்ட வேண்டிய முறைப்படி, சுட்டிக்காட்ட வேண்டிய முறைப்படி சுட்டிக்காட்டலாம், தவறு இல்லை என்பதையும் நாம ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. முஸ்லிம்ல 70வது செய்தி. இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துக்கு பிறகு மர்வானுடைய ஆளுமையில அவர் ஒரு புதுமையை உண்டாக்குறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மர்வானுடைய ஆட்சி காலத்துல நிறைய வரம்பு மீறல்கள் நடந்தது. அந்த வரம்பு மீறல்ல மார்க்க சட்டத்தை எப்படி மீறாங்கன்னா, பெருநாள் தினத்துல பெருநாள் என்பது எப்படி தொழு வைக்கப்படும்? அதாவது தொழுகை, அதற்கு பிறகு உரை. ஜும்மாவுக்கு அப்படியே நேர் எதிராக இருக்கும். ஜும்மாவுல உரை தொழுகை, பெருநாள்ல தொழுகை உரை, இப்படி இருக்கும். இவர் என்ன பண்றாருன்னா முதல்ல போய் மிம்பர்ல ஏறுறாரு. முதல்ல பெருநாள் தொழுகைக்கு மிம்பரே வைக்க கூடாது. இவர் என்ன பண்றாரு? உரை நிகழ்த்துவதற்காக மிம்பரில் ஏறுகிறார். அப்போ ஒரு மனிதர் தடுக்கிறார். தடுத்து விட்டு, இது ரசூலுல்லாஹ் காட்டிய நபி வழி கிடையாது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த சுன்னத்து கிடையாது. அஸ்ஸலாத்து கப்லல் குத்துபா, உரைக்கு முன்னால் தொழுகை நிலைநாட்டப்பட வேண்டும், இதுதான் நபி வழி என்று சுட்டி காட்டுகிறார். அப்ப அவர் சில காரணங்களை சொல்றாரு. அந்த காலம்லாம் மலை ஏறிடுச்சு, இப்ப எல்லாம் மக்கள் உட்கார்றது இல்ல, இப்படி எல்லாம் காரணம் சொல்றார். நீங்க என்ன காரணத்தை சொன்னாலும் நபி வழி மீறப்படக்கூடாது என்று அவர் சொல்றார். அப்ப அங்கிருந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார், அம்மா ஹாதா ஃபக்கத் கலாமா அலைஹி, இவர் மீது இந்த மனிதர் சுட்டி காட்டினாரே, ஆட்சியாளருடைய தப்பை தடுத்து நிறுத்தினாரே, அவருக்கு தவறை புரிய வச்சாரே, இந்த மனிதர் இவர் மேல் உள்ள கடமையை நிறைவேற்றி விட்டார். இவருக்கு என்ன கடமை இருந்துச்சோ, ஒரு தப்பை பார்த்தா சுட்டி காட்டணுங்கிற கடமை இருக்குதுல்ல, அந்த கடமையை இந்த மனிதர் நிறைவேற்றி விட்டார் என்று அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் அறிவித்த செய்தியும் சொல்றாங்க. மன் ரஆ மின்கும் முன்கரன், உங்களில் யார் ஒரு பாவத்தை, ஒரு தீங்கை கண்கூடாக பார்க்கிறாரோ, ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி, அவர் தன்னுடைய கரத்தால் அதை தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அவர் அதற்கு சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிலிசானிஹி, தன்னுடைய நாவால் தடுக்கட்டும். ஃபஇல்லம் யஸ்ததி, அதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் ஃபபிகல்பிஹி, உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்கட்டும். ذالிக அல்அஃபுல் ஈமான், உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது என்பது ஈமானில் பலவீனமான நிலை. கையால தடுக்க முடிஞ்சா கையால தடுங்க, நாவால தடுக்க முடியுமா நாவால தடுங்க, இல்லைன்னா உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குங்க. ஆனால் உள்ளத்தால் வெறுத்து ஒதுங்குவது பலவீனமான நிலை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த ஹதீஸை மேற்கோள் காட்டி மர்வான் தொழுகைக்கு முன்னாலே உரை நிகழ்த்த பெருநாள் அன்றைக்கு ஏறும் பொழுது ஒரு மனிதர் தடுக்கிறார். தடுத்த மனிதரை பார்த்து அபூ சயீத் ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாரு, தன்னுடைய நாவால் பாவத்தை தடுத்து தப்பை சுட்டி காட்டி தன்மேல் உள்ள கடமையை நிறைவேற்றி கொண்டார் என்று அவர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்போ ஒரு ஆட்சியாளராக ஒருவர் இருக்கும் பொழுது அந்த ஆட்சியாளருக்கு அவருடைய தவறை சுட்டி காட்டுவது மார்க்க அடிப்படையில் தவறு இல்லை என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம். அதே போல நசாயி என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் அனைவரும் அறிந்த செய்தி தான். நசாயில 4138வது செய்தி. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கலிமத்து ஹக்கின் அஃலலுல் ஜிஹாத், ஜிஹாதுல மிகச்சிறந்தது எது என்றால் கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாயிர், அநியாயக்கார ஆட்சியாளர் இடத்துல உண்மையை எடுத்து சொல்வது. மிகச்சிறந்த ஜிஹாத் எதுன்னா ஒரு ஆட்சியாளர் அநியாயம் செய்யும் பொழுது அவரிடத்துல உண்மையை சுட்டி காட்டுவது.
உண்மையை எடுத்து சொல்வது, உண்மையை பேசுவது, இதுதான் மிகச்சிறந்த ஜிஹாத் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளர் தவறு செய்தால் ஆயுதமேந்தி கிளர்ச்சி செய்யக்கூடாது, அதுதான் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை தவிர தவறை சுட்டிக்காட்டப்படுவதனுடைய வாசலே அடைக்கப்படல. தவறை தாராளமாக சுட்டிக்காட்டலாம் என்பது இந்த ஹதீஸ்கள்ல இருந்து நமக்கு தெரிய வருகிறது. அப்ப இதே போல இதே கருத்துல நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. புகாரில 7199, அகமதுல 10594, புகாரியில 2955, இந்த ஹதீஸ்கள் எல்லாம் ஆட்சியாளருடைய தவறை தாராளமாக சுட்டிக்காட்டலாம் என்கின்ற தகவலை நமக்கு தருது. அப்ப இந்த அடிப்படையை நாம புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழே நாம் இருந்தால் கூட இஸ்லாமிய ஆட்சியாளருடைய தவறை தாராளமாக சுட்டிக்காட்டலாம். ஏன் இதை நம்ம இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுதுன்னா, இன்றைக்கு சலஃபு கொள்கை என்ற பெயரில இருக்கக்கூடியவங்க இந்தியாவுல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் கூட சவுதியில நடக்கின்ற அநியாயத்தை பற்றி பேசக்கூடாது, அதை சுட்டி காட்டக்கூடாது, அந்த தவறை பற்றி இவர்கள் உரை நிகழ்த்தவோ மக்களுக்கு கொண்டு செல்லவோ கூடாது, இது ஹதீஸ்களுக்கு மாற்றம்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய நாம சவுதி அரசருடைய ஆளுமைக்கு கீழே இருக்கிறோமா, அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறோமா, அவருடைய ஆட்சிக்கு நம்ம பையத்து செஞ்சு கொடுத்திருக்கிறோமா, உடன்படிக்கை செஞ்சு கொடுத்திருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. நாம வேறு ஒரு ஆட்சிக்கு கீழே இருக்கிறோம், ஆளுமைக்கு கீழே இருக்கிறோம், அவர் வேறு ஒரு நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய நாட்டில் இருக்கக்கூடிய மக்களே தவறை சுட்டி காட்டுவதற்கு ஹதீஸ்கள் அனுமதி இருக்கும் பொழுது இந்தியாவில் இருக்கிற நாம கூட பேசக்கூடாதுன்னு சொல்வது அறியாமையாக இருக்குது. இது மார்க்க அடிப்படையில சரியானதாக இல்லை. ஏன்னா இந்த சலஃபுகளை பொறுத்தவரையில சவுதிக்கு ஒத்து போவதைத்தான் அவங்க பொதுவாக விரும்புவாங்க. சவுதியில என்ன சொல்றாங்களோ அதன்படி. பிறை விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சவுதி பிறை ஏத்துக்குவாங்க. அதுக்கு என்ன ஹதீஸ்களின் அடிப்படையில ஆதாரமே இல்லாத ஒரு கொள்கை அது. சவுதி பிறையை ஏற்றுக்கொள்வது உலக பிறைன்னு பேருக்கு சொல்லிக்குவாங்க. ஆனா சவுதியில தெரிகிற பிறைக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சவுதியில பிறை தெரிஞ்சா இங்க நோன்பு வைக்கிறது, சவுதியில பிறை தெரிஞ்சா இங்க நோன்பு வைக்கிறது. இப்படி இந்த சலஃபு கொள்கை என்று சொல்லக்கூடியவர்கள் சவுதிக்கு ஒத்து போவதை விரும்புவார்கள். அப்படி இன்னைக்கு சவுதி என்னெல்லாம் அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கு, எவ்வளவெல்லாம் மோசமா நடந்துகிட்டு இருக்கு, மார்க்க வரம்புகளை மீறிக்கிட்டு இருக்கு, சினிமா தியேட்டர் ஓபன் பண்ணுது, மதுவுக்கு அனுமதி கொடுக்குது, பாலஸ்தீன மக்கள் பாதிக்கப்பட்டிருந்துச்சுன்னா அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்கு அதற்கு கண்டனங்களை தெரிவிப்பதற்கு முன் வருவது கிடையாது. இது குறித்தெல்லாம் நம்ம பேசுனா பேசாதீங்க, இதெல்லாம் அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசுவது ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்கள்ல மீறுவது என்று தவறான ஒரு புரிதல்ல அறியாமையில இருக்கிறாங்க. இது மார்க்க அடிப்படையில தவறு. மார்க்க அடிப்படையில எது சரின்னா தாராளமாக சுட்டி காட்டலாம். நாம மட்டும் இல்ல, அவருடைய ஆட்சிக்கு கீழ் இருப்பவர்கள் கூட சுட்டி காட்டக்கூடிய முறைப்படி தாராளமாக சுட்டி காட்டலாம் என்பதை இந்த வழிகாட்டல்கள் நமக்கு எடுத்துரைக்கிறது. அடுத்ததாக இதுவரை நாம அந்த ஹவாரிஜிகளுடைய கொள்கையை பற்றி பார்த்து விட்டோம். இப்ப நாம இதனூடாக நாம தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இப்ப இதே கருத்துல இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்னென்ன வழிகாட்டல், சரி ஓகே பார்த்துட்டோம். இதே அடிப்படையில இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு பகுதியிலே வாழக்கூடிய நாம இங்க இஸ்லாமிய ஆட்சி ஏற்படுத்தணும். அதாவது ஹிலாஃபத். ஹிலாஃபத்னா என்ன? ஹிலாஃபத்துங்கிற அரபு வார்த்தைக்கு ஒருவர் பின் ஒருவர் ஆட்சிக்கு வருவது, அதான் ஹிலாஃபத். ஒருத்தர் இருந்தார்னா அவருக்கு பின்னாடி இன்னொருத்தவர், அவருக்கு பின்னாடி இன்னொருத்தவர், இப்படி வருவதற்கு பேர் தான் ஹிலாஃபத் ஆட்சி முறை. இந்த ஹிலாஃபத் ஆட்சி முறையை ஏற்படுத்தணும், ஒரு இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனம் என்கின்ற அடிப்படையில சில பேர் என்ன செய்வாங்க, சில பிரச்சாரங்களை சில கொள்கைகளை முன்வைப்பார்கள். இது இப்படி ஒரு வழிகாட்டல் முதல்ல இஸ்லாத்தில் இருக்குதா? ஒரு ஊர்ல ஒரு நாட்டுல ஹிலாஃபத் ஆட்சி முறையை நிறுவ வேண்டும், ஹிலாஃபத்தை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற எந்த ஏவலாவது, எந்த கட்டளையாவது, வழிகாட்டலாவது, ஆலோசனையாவது இஸ்லாத்தில் இருக்குதா? குரான்ல இருக்குதா? ஹதீஸ்கள்ல இருக்குதா? ஒரு குரான் வசனமும் அப்படி கிடையாது, ஒரு ஹதீஸும் கிடையாது. ஹிலாஃபத் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பது, இஸ்லாமிய ஆட்சி முறையை இஸ்லாமிய ஆட்சி இல்லாத பகுதியிலே நிறுவ வேண்டும் என்பது எந்த குரான் வசனத்திலையும் இல்லாத கருத்து, எந்த ஹதீஸ்கள்லையும் இல்லாத கருத்து. இப்படி குரானில் இல்லாத, ஹதீஸ்களில் இல்லாத ஒரு கருத்தை தான் இன்றைக்கு சிலர் என்ன செய்வாங்க, பிரச்சாரம் செய்யறாங்க. அப்படி பிரச்சாரம் செய்யும் பொழுது அவர்கள் சொல்வது எல்லாமே அலங்கார வார்த்தைகள் தான். என்ன பண்ணுவாங்க, பாலஸ்தீனத்துல அடிபட்டு கிடக்கிற குழந்தையினுடைய போட்டோவை காட்டுவாங்க, சிரியாவில் பாதிக்கப்படுற குழந்தைய போட்டோவை காட்டுவாங்க,
அதே மாதிரி குஜராத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய போட்டோவை காட்டுவாங்க. இப்படி இதையெல்லாம் காட்டி பாத்தீங்களா இஸ்லாமிய சமுதாயம் எவ்வளவு பலவீனமா இருக்கு பாத்தீங்களா, இதற்கெல்லாம் என்ன தீர்வு தெரியுமா? ஹிலாஃபத்தை அமைக்கணும், இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரணும். சரிப்பா, இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வரதாக இருந்தா அதுக்கு என்ன அளவுகள்? அப்படி ஒரு கட்டளை நமக்கு குர்ஆனில் இருந்து வந்திருக்கணும், ஹதீஸில் இருந்து வந்திருக்கணும். அப்படி ஒரு கட்டளை இஸ்லாம் தருதா? அப்படி ஒரு கட்டளையை இஸ்லாம் ஒருபோதும் தரல. இன்னும் எத்தனையோ நபிமார்கள் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டாங்க. அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எத்தனையோ பேர் அனுப்பப்பட்டாங்க. அந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மார்க்கத்தை எடுத்து சொல்வதைத்தான் முதன்மை கட்டளையாக கொடுத்தானே தவிர இஸ்லாமிய ஆட்சியை நிறுவனம்னு முதல் கட்டளையை கொடுக்கல. நீங்க போய் ஒரு கவர்மெண்ட் அமைக்கணும், ஒரு ஆட்சியை கொண்டு வரணும், ஒரு ஊர்ல இஸ்லாமிய ஆட்சியை கட்டமைக்கணும், இந்த கட்டளை எந்த ஒரு நபிமார்களுக்கும் வழங்கப்படல. ஒரு சில நபிமார்களுக்கு அவர்களுக்கு இயற்கையாக ஆட்சி கிடைத்ததை தவிர அவர்களாக ஏற்படுத்தி கொள்ளல. இப்ப உதாரணத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல தன்னுடைய சொந்த நாட்டுல அவர்கள் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டதை போல யாரும் அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுவது கிடையாது. அவ்வளவு அடக்குமுறை, அவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சாங்க, அவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க. அந்த மக்கா வாழ்க்கையில 13 ஆண்டு காலம் முஸ்லிம்களுடைய வாழ்க்கை சொல்லில் அடக்க முடியாத அளவுக்கு அவர்களுடைய துன்பங்கள் மேலோங்கி இருந்தது. ரத்தம் சிந்தினாங்க, கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவு கொடுமைகளுக்கு ஆளான பொழுதும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிலாஃபத் அமைக்கணும்னு எந்த முயற்சியும் எடுக்கல, எந்த ஒரு வாய்ப்பையும் அவங்க பயன்படுத்தல, எந்த ஒரு ஸ்டெப் கூட அதற்கு எடுத்து வைக்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததெல்லாம் தாவா தான், பிரச்சாரம் தான் செஞ்சாங்க, கொள்கையை தான் எடுத்து சொன்னாங்களே தவிர இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எந்த முயற்சியும் செய்யல. மதீனாவுக்கு போகும் பொழுது அங்கு பெரும்பான்மையான மக்கள் முஸ்லிம்களாக இருந்ததனால அதை ஆளுகின்ற அதிகாரத்தை ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த மக்களாக கொடுத்தாங்களே தவிர ரசூலுல்லாஹ் என்ன பண்ணல? ஹிலாஃபத்தை அமைக்கல. அப்ப ஹிலாஃபத்தை அமைப்பது, இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்ட கடமை கிடையாது. இதை அடிப்படையாக நாம் என்ன செய்யணும்? முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நாம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு போர் செய்வதாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு போர் செய்ய வேண்டும் என்றால் நமக்கு என்ன அவசியம்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமிய ஆட்சி அமைப்பதற்கு ஒரு போர் செய்யறாங்க, ஜிஹாது செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கணும்? நமக்கு சும்மா எடுத்தெடுப்புல ஒரு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு போர் செய்யறேன், ஜிஹாது செய்யறேன் என்று செய்வது கிடையாது. அதற்கு மார்க்கத்தில் அனுமதியே கிடையாது. அப்படி செய்வது மார்க்கம் கட்டளை இடவே இல்லை. ஒரு போர் செய்வதாக இருந்தால் அதற்கு என்ன நிபந்தனை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை ஒரு வரலாறின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறான். சூரத்துல் பக்ராவுல 246 247வது வசனத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு பனி இஸ்ரவேல் சமுதாயத்தை பற்றி, மூசா நபிக்கு பிறகு பனி இஸ்ரவேலர் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். அவங்களுக்கு மூசா நபிக்கு பிறகு ஒரு நபி வந்திருக்கிறாங்க. இது காலூலி நபியின் லஹும், அவர்கள் தங்களுடைய சமுதாயத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த நபியிடத்துல போய் சொல்றாங்க, இப்அஸ் லனா மலிகன் நுகாத்தில் ஃபி சபீலில்லாஹ், நீ எங்களுக்கு ஒரு மன்னரை நியமிக்குமாறு அல்லாஹ்விடத்துல நீங்க கேளுங்க, நாங்க அவரோடு சேர்ந்து அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வோம். அல்லாஹ்வுடைய பாதையில போர் செய்வதாக இருந்தால், ஜிஹாது செய்வதாக இருந்தால், இஸ்லாமிய ஆட்சியை அமைப்பதற்கு பாடுபடுவதாக இருந்தால் அங்கு யார் இருக்கணும்? ஒரு இஸ்லாமிய மன்னர் இருக்கணும், ஒரு ஆட்சி அதிகாரம் இருக்கணும். ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களுக்குத்தான் போர்க்கடமையை தவிர தனிப்பட்ட நபர்களுக்கு கிடையாது. தனிப்பட்ட நபர்களுக்கு என்ன கடமை? தொழுறது கடமை, நோன்பு பிடிக்கிறது கடமை, தாவா செய்யறது கடமை. இதுக்கெல்லாம் இஸ்லாமிய ஆட்சி வேணுமா? நான் தொழுவணும், எனக்கு இஸ்லாமிய ஆட்சி தேவை. ஏன்னா நோன்பு பிடிக்கணும், இஸ்லாமிய ஆட்சி, இதுக்கு இப்படி மார்க்கம் சொல்லி தருதா? இதெல்லாம் தனிப்பட்ட நபர்களின் மீது கடமை. இதை செய்வதற்கு எந்த இஸ்லாமிய ஆட்சியாளரும் தேவையில்லை, இஸ்லாமிய ஆட்சியும் தேவையில்லை. கவர்மெண்டாக போர் என்பது யாருக்கு கடமைனா ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு தான். இஸ்லாமிய ஆட்சியாளர் இருந்தால்தான் போர் செய்வது கடமையை தவிர தனிப்பட்ட மனிதர்களுடைய செயல் அல்ல. அப்ப இந்த ஹிலாஃபத்துடைய பெயரால, இஸ்லாமிய ஆட்சிங்கிற பெயர்ல பல பேர் பல தவறான செயல்களை ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் மார்க்கத்துக்கு புறம்பானது. அதையெல்லாம் குர்ஆன் ஏவவே இல்லை, ஹதீஸ்கள் ஏவவே இல்லை. குர்ஆனில் இல்லாத, ஹதீஸ்கள் இல்லாத இது போன்ற காரியங்கள்ல ஒரு சிலர்
தவறாக மார்க்கத்தை விளங்கி கொண்டு ஈடுபடும் பொழுது அது இந்த சமுதாயத்துக்கு பெரும் பின்னடைவாகத்தான் ஏற்படுதே தவிர அவர்களால் சமுதாயத்திற்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது. அவங்களால ஏதாவது நன்மை இருக்குதா? சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வலிமையை கொடுப்பாங்களா? சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு பலத்தை ஏற்படுத்துவாங்களா? ஒரு நன்மையும் கிடையாது. ஏன்? குரானே அப்படி நமக்கு வழிகாட்டலையே, ஹதீஸே வழிகாட்டலையே. குரானில் இல்லாததை, ஹதீஸில் இல்லாததை அவர்கள் மார்க்கம் என்ற பெயரிலே மார்க்கத்துக்காக நாங்க செய்யறோம்னு சொன்னாங்க கூட அது மார்க்கம் இல்லை. அதுக்கு மார்க்கத்துக்கு எல்லளவு சம்பந்தம் இல்லை. அவர்கள் மார்க்கத்துக்கு மாற்றமாகத்தான் செயல்படுகிறார்கள் என்பதை அடிப்படையாக நம்ம என்ன செய்யணும்? புரியணும். அப்போ போர் என்பது, ஜிஹாத் என்பது ஒரு இஸ்லாமிய ஆட்சியாளருக்குத்தான் கடமையே தவிர, இன்னும் கவனிச்சீங்கன்னா இந்த வசனத்துல அவங்களுக்கு ஒரு நபி இருக்கிறார். நபி இருந்தும் கூட அந்த நபியை வச்சுக்கிட்டு வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து போர் செய்யணும் அந்த நபி அழைப்பு கொடுக்கல. அந்த நபியை அழைத்து அந்த மக்கள் போர்ல ஈடுபடல. போர் என்பது இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் செய்யப்பட வேண்டியது, ஆட்சி இருந்தால் செய்யப்பட வேண்டியதுதானே தவிர தனிப்பட்ட மனிதர்களோ ஒரு நபியோ கூட கையில் எடுக்கக்கூடிய அதிகாரம் இல்லை. நபியே கூட போர் செய்ய முடியாது. நபிக்கு கூட அந்த அதிகாரம் கிடையாது. அதிகாரம் என்பது, போர் செய்வதற்கான அனுமதி என்பது ஆட்சியாளருக்குத்தான் என்பதை இந்த வசனம் தெளிவுபட சொல்லும் பொழுது, ஒரு நபிக்கே ஆட்சி இல்லைன்னா, அவருக்கு போர் செய்ய அனுமதி இல்லைன்னா, ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு நாட்டில் அமர்ந்திருக்கிற மனிதனுக்கு போர் செய்வது எப்படி கடமையாகும்? அப்ப இதை நாம் என்ன செய்யணும்? தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப ஹிலாஃபத் என்பது மார்க்கத்தில் சொல்லப்பட்டது அல்ல. இன்னும் சொல்ல போனா, இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு நாட்டில் நாம இருந்தோம்னா அந்த நாட்டு சட்டத்தின்படி நாம நடந்து கொள்ளலாம். அந்த நாட்டினுடைய சட்டத்தின்படி நாம தாராளமாக நடந்து கொள்ளலாம். அதே போல அந்த நாட்டினுடைய அரசு பொறுப்புகளிலேயும் நம்ம வகிக்கலாம். இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயம்தான். இதை நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். யூசுப் நபி அவர்கள், யாக்கூப் நபியினுடைய மற்ற மகன்கள், யூசுப் நபி அவர் கிணத்துல வீசுறாங்க. அவர் வந்து ஒரு அமைச்சர் வந்து எடுத்து செல்லப்படுறாரு. அதுக்கு பிறகு சிறைக்கு போறாரு. திரும்ப அவர் சிறையிலிருந்து வெளியே வராரு. அந்த நாட்டிலேயே அவர் வந்து ஒரு அரசு பொறுப்பை சுமக்கிறார். என்ன பொறுப்பு? அந்த அரசுனுடைய கருவூலங்களை பாதுகாக்கின்ற பொருளாதார பைனான்சியல் அமைச்சர், மினிஸ்டரை போல ஒரு பொறுப்பை என்ன செய்யறாரு? இந்த யூசுப் நபி அவர்கள் வகிக்கிறார். இதை சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயம் 55வது வசனத்துல நமக்கு பார்க்கலாம். இஜஅல்னி அலா ஹஸாயினில் அர்ல், இந்த பூமியினுடைய, இந்த நாட்டினுடைய கருவூலங்களுக்கு பொறுப்பாளியாக என்னை நியமியுங்கள். இன்னி ஹஃபீதுன் அலீம், நான் நன்கு பாதுகாக்கக்கூடியவன், இது குறித்து நன்கு அறிந்திருக்கக்கூடியவன். இந்த பொருளாதாரம் குறித்து எனக்கு நிறைய தெரியும். இந்த பொருளாதாரத்தை நல்ல முறையில் நான் பாதுகாப்பேன். என்னை இந்த பொருளாதார துறையில நியமிங்க. யூசுப் நபி கேட்கிறாங்க. அது இஸ்லாமிய ஆட்சியா? இஸ்லாமிய ஆட்சி உள்ள நாடு இல்லை. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாட்டில் கூட ஒரு பொருளாதாரம் துறை சார்ந்த அதிகாரியாக யூசுப் நபி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க என்பதை இதுல பார்க்கிறோம். யூசுப் நபி வந்து இதுல வந்து நம்ம இஸ்லாமிய ஆட்சி நிறுவனம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அந்த நாட்டில், தான் இருக்கிற நாட்டில் என்ன சட்டமோ அதன்படி நடந்திருக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அந்த மன்னருடைய சட்டம் என்னவோ, இவர் இஸ்லாமிய ஆட்சி இல்லாத நாட்டில் இருந்தாரே, பொருளாதார அதிகாரியா இருந்தாரே, அந்த நாட்டில் என்ன சட்டமோ அந்த சட்டத்தின்படி தான் நடந்திருக்கிறார் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் என்ன செய்யலாம்? தெரிந்து கொள்ளலாம். அப்ப ஹிலாஃபத் என்பதெல்லாம் மார்க்க கடமை இல்லை. இது அடிப்படையாக தெரியணும். ஹிலாஃபத் அமைப்பது, இஸ்லாமிய ஆட்சியை நிறுவுவது மார்க்க கடமை அல்ல. இஸ்லாமிய ஆட்சி இல்லாத ஒரு நாட்டிலே நாம தாராளமாக வாழலாம். அந்த சட்டங்களுக்கு உட்பட்டு நாம இருந்து கொள்ளலாம். அதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை நாம இதிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். மார்க்கத்தில் என்ன கட்டளையிடப்பட்டிருக்குது? தாவா தான் கட்டளையிடப்பட்டிருக்குது. இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறது கட்டளையிடப்படல, தாவா தான் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நீங்க தாவா செய்யுங்க, மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்க. மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லி இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையாக மாறிட்டாங்கன்னா இந்த ஆட்சிங்கிறது தன்னால் அமைஞ்சிடுமே தவிர, இந்த ஆட்சி அமைப்பதற்காக போர் செய்யணும், ஆட்சி அமைப்பதற்காக ஜிஹாது செய்யணும் என்று எங்கேயும் இஸ்லாத்துல சொல்லப்படல என்பதையும் இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஹிலாஃபத்துங்கிற பேர்ல பல்வேறு குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுல நாம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதுல இதை நம்ம கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, அப்ப இதுதான் நம்ம ஹவாரிஜிகளுடைய முதல் அடிப்படை கொள்கை, ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது. அது தொடர்பாகத்தான் நம்ம இவ்வளவு விவரங்களையும் பார்த்திருக்கிறோம். இப்ப ஹவாரிஜிகளுடைய இரண்டாவது கொள்கை,
என்ன கொள்கை? பெரும்பாவம் செய்தவர்கள் காஃபிர்கள். பெரும்பாவம் செஞ்சவங்களாம் யாரு? காஃபிர்கள் என்று சொல்வதுதான் ஹவாரிஜிகளுடைய இரண்டாவது அடிப்படை கொள்கை. ஒருத்தவங்க ஒரு பெரும்பாவம் ஒருத்தர் செஞ்சிட்டார், அவர் மூமின் தான், அல்லாஹுக்கு இணை கற்பிக்கல, அல்லாஹுக்கு ஷிர்க் வைக்கல, ஆனால் ஒரு பெருபாவத்தை செய்து விட்டார் என்றால் அவர் காஃபீர் என்று ஹவாரிஜிகள் சொல்வாங்க. அதுக்கு சில ஆதாரங்களை என்ன செய்யறாங்க? முன்வைக்கிறாங்க. அவங்க முன்வைக்கக்கூடிய ஆதாரம் ஒண்ணு, நேற்றைய தினமே இந்த ஆதாரத்தை நம்ம பார்த்தோம். 5வது அத்தியாயம் 44வது வசனம், ஒமல்லம் யஹ்கும் பிமா அன்ஸலல்லாஹ், யார் அல்லாஹ் அருளியதை கொண்டு தீர்ப்பளிக்கவில்லையோ ஃபஉலாயிக ஹுமுல் காஃபிரூன், அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹ் அருளியதை கொண்டு அல்லாஹுடைய சட்டத்தை வச்சு யார் தீர்ப்பளிக்கலையோ அவர்கள் காஃபிர்கள். அல்லாஹுடைய சட்டத்தை எதுல நம்ம பின்பற்றணும்? மக்கள் உலக ரீதியாக தீர்ப்பளித்துக் கொள்ளக்கூடிய சட்டங்கள் என்னென்னங்கிறதெல்லாம் நேற்றைய தினம் என்ன செஞ்சுட்டோம்? விரிவாக பார்த்துட்டோம். இந்த அல்லாஹுடைய சட்டம் என்பதை தவறாக இவர்கள் புரிந்து கொண்டதனுடைய காரணமாகத்தான் நபித்தோழர்களை எல்லாம் என்ன பண்ணாங்க? அவங்க காஃபிர்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அவர்கள் அபூ மூஸா அஷ்அரியை தீர்ப்பாளராக நியமிச்சிட்டார், அதனால அவர் காஃபிரு. அம்ர் இப்னுல் ஆஸை முஆவியா நீதிபதியா நியமிச்சிட்டார், அதனால அவர் காஃபிரு. அந்த 2 நீதிபதிகளும் காஃபிரு, அந்த 2 நீதிபதிகளுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் காஃபிர் என்று இப்படி எல்லோரையும் காஃபிர் ஆக்கினார்கள். அது மட்டும் இல்லை, இன்னும் அவர்கள் காட்டக்கூடிய ஆதாரம் புகாரியில 6772 இந்த செய்தியை ஆதாரமா காட்டுவாங்க. இது என்ன செய்தி? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ மூமின், ஒருவர் இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஒருவர் விபச்சாரம் செய்யும் பொழுது அவர் விபச்சாரம் செய்ய மாட்டார். லா யஸ்னி ஸானி, விபச்சாரம் செய்யக்கூடியவர் விபச்சாரம் செய்ய மாட்டார். ஹீன யஸ்னி, அவர் விபச்சாரம் செய்யும் பொழுது வஹுவ மூமின், இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டார். வலா யஸ்ரபுல் ஹம்ர ஹீன யஸ்ரபு வஹுவ மூமின், மது அருந்துபவர் மது அருந்தும் பொழுது மூமினாக இருக்கின்ற நிலையில் மது அருந்த மாட்டார். வலா யஸ்ரிகு ஹீன யஸ்ரிகு வஹுவ மூமின், திருடுபவன் திருடும் பொழுது மூமினாக இருக்கும் நிலையில் திருட மாட்டான். இப்படி அந்த ஹதீஸ் வருது. அப்ப இந்த ஹதீஸை வச்சு அப்ப திருடுவது பெரும்பாவம், அந்த திருடுவதை செய்யும் பொழுது அவர் மூமினா இருக்க மாட்டார்னா அப்ப என்னவா தான் இருப்பாரு? காஃபிரா தான் இருப்பாரு. விபச்சாரம் செய்வது பெரும்பாவம், விபச்சாரம் செய்யும்போது அவர் மூமினா இருக்க மாட்டார்னா அவர் காஃபிரா தான் இருப்பாரு. அதே போல மது அருந்துவது பெரும்பாவம், மது அருந்தும் பொழுது மூமினாக இருக்க மாட்டார்னா காஃபிராகத்தான் இருப்பாரு. பெரும்பாவங்கள் செய்தவர் காஃபிர் என்று சர்வ சாதாரணமாக எல்லோரையும் காஃபிர்னு சொன்னாங்க. ஒருத்தன் பெரும்பாவம் செஞ்சிட்டாலே அவன் காஃபிரு. காஃபிர் மட்டும் இல்ல, அவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார். அவருக்கு என்ன கிடையாது? மன்னிப்பே கிடையாது. ஷிர்க் எப்படி மன்னிக்கப்படாத குற்றமோ, ஷிர்க் எப்படி நிரந்தர நரகத்திற்குரிய குற்றமோ, அதுபோல இந்த பெரும்பாவத்தை செய்தவரும் நிரந்தர நரகத்தில் இருப்பார். அவர் காஃபிர், அவர் மன்னிப்பே கிடையாது என்று இந்த ஹவாரிஜிகள் ஒரு கொள்கையை பிரச்சாரம் செய்வதை என்ன செஞ்சோம்? பார்த்தோம். இதுதான் அவங்களுடைய இரண்டாவது மிகப்பெரிய அடிப்படையான கொள்கை. அவங்க பிரிந்தது, இந்த இஸ்லாமிய கட்டமைப்பை விட்டு வெளியேறியது இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யலாம் என்கின்ற அடிப்படை கொள்கையாக இருந்தாலும் அந்த கொள்கையில அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 அவர்கள் பிற்காலத்தில் உருவாக்கி கொண்ட மிக முக்கியமான ஒரு கொள்கை பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர் என்ற கொள்கை. இந்த கொள்கையை இஸ்லாம் எப்படி பார்க்குது, இது சரியா என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கொள்கையில முதல்ல இஸ்லாம் ஒரு முஸ்லிமை பார்த்து காஃபிர் என்று சொல்வதை எப்படி பார்க்குது? அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிம்ல 111வது செய்தி. இந்த செய்தியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா கஃபர ரஜுலு அஹாஹு, ஒரு மனிதர் தன்னுடைய சகோதரரை பார்த்து காஃபிர் என்று சொன்னால் ஃபக்கத் பாஅ பிஹா அஹதுஹுமா, அவ்விருவரில் ஒருவர் அந்த காஃபிர் என்கின்ற பட்டத்தோடு திரும்பி விடுவார்கள். ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து காஃபிர்னு சொல்றார், ஒருத்தர் இன்னொரு பத்தவரை பார்த்து காஃபிர்னு சொன்ன பொழுது அவங்க 2 பேர்ல ஒரு ஆள் யாரா மாறிடுவாங்க? காஃபிரா மாறிடுவாங்க என்று இந்த ஹதீஸ்ல இடம்பெறுகிறது. அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த செய்தியிலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஐயுமா இம்ரஇன் காலலி அஹீஹி யா காஃபிர், ஒரு மனிதன் தன்னுடைய சகோதரனை பார்த்து காஃபிரே என்று கூறுகிறான் என்றால், தன்னுடைய சகோதரனை பார்த்து நீ காஃபிரே என்று சொல்லுகிறான் என்றால் ஃபக்கத் பாஅ பிஹா அஹதுஹுமா, அவ்விருவரில் ஒருவர் அதை கொண்டு திரும்புவார். 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் காஃபிரா இருப்பாங்க. அதே மாதிரி தான் சொல்றாங்க, முந்தைய செய்தி மாதிரி சொல்லிட்டு இந்த செய்தியில ரசூலுல்லாஹ் கூடுதலாக என்ன சொல்றாங்கன்னா, இன்கான கமா கால, அவரு அந்த சொன்னவர் சொன்ன மாதிரியே அவர் உண்மையிலே காஃபிரா இருந்தார்னா அவர் தான் காஃபிர். ஒருத்தரை பார்த்து காஃபிர்னு ஒருத்தர் சொல்றாரு,
எதிரில் இருப்பவர் உண்மையிலே குஃப்ருல இருந்தார்னா, உண்மையிலே காஃபிரா இருந்தார்னா அவர் மட்டும்தான் காஃபிர். இல்லா அப்படி அவர் காஃபிரா இல்லைன்னா ரஜஅத் அலைஹி, சொன்னவருக்கு எதிராகவே அது திரும்பிடும், சொன்னவரே காஃபிரா மாறிடுவாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு முஸ்லீமை பார்த்து காஃபிர் என்று சொல்லக்கூடாது. ஒருவரை பார்த்து நம்ம காஃபிர்னு சொல்றோம்னா அவர் உண்மையிலே காஃபிராக இருக்கணும், அப்பதான் காஃபிர்னு சொல்ல முடியுமே தவிர சும்மா என்ன செய்யக்கூடாது, போற போக்குல ஒருவரை காஃபிர் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது அவருக்கு எதிராகவே திரும்பிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. இது இப்படி ஒரு செய்தி நமக்கு வந்தாலும் இன்ன பிற மார்க்க சட்டங்களை கவனிக்கும் பொழுது சில இடங்கள்ல ஒருவருடைய கொள்கையை வைத்து இவர் ஷிர்க் வைக்கிறாரா, இவர் குஃப்ர் செய்யறாரான்னு முடிவெடுக்கவும் மார்க்கம் நமக்கு சொல்லுது. ஒருத்தரை பார்த்து சும்மா காஃபிர்னு சொல்லாதீங்கன்னு தான் மார்க்கம் சொல்லுதே தவிர ஒருத்தவருக்கு இவர் காஃபிரா ஷிர்க் வைக்கிறாரான்னு முடிவு செய்யவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. இவர் ஷிர்க் வைக்கிறாரா, இவர் குஃப்ர் செய்யறாரா, இறை மறுப்பான காரியத்தை செய்யறாரா, இறைவனுக்கு இணை வைக்கிறாரா, இப்படி முடிவெடுக்கவே கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லல. வீணா சொல்லாதீங்க, ஆதாரம் இல்லாம சொல்லாதீங்க. ஆதாரம் இல்லாம சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு எதிராக திரும்பிடும் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. ஏன்னா சில இடங்கள்ல ஒரு மனிதர் ஷிர்க் வச்சிருக்கிறாரா இல்லையான்னு முடிவு செய்ய சொல்லுது மார்க்கம். எந்த இடங்கள்ல? உதாரணத்துக்கு இப்போ ஒரு மனிதர் தொலை வைக்கிறார், இமாமா ஒருத்தர் நிக்கிறார், அவர் பின்பற்றி நாம தொழணும். ஒருவரை இமாமாக நாம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு முதல் தகுதி அவர் இணை வைக்காதவரா இருக்கணும். இப்ப இந்த இடத்துல ஒருத்தர் இமாமா தேர்ந்தெடுக்கிறோம்னா அவர் இணை வைக்கிறாரா வைக்கிறாரா நாம முடிவு செஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அவரை இமாமாக தேர்ந்தெடுக்க முடியும். அப்போ ஒருத்தர் பொதுவாகவே இணை வைக்கக்கூடியவர்னு சொல்லக்கூடாதுன்னா, இவர் காஃபிர் நம்ம சொல்லக்கூடாதுன்னா அல்லாஹ் சொன்ன இந்த சட்டத்தை பின்பற்ற முடியுமா? பின்பற்ற முடியாது. அப்ப காஃபிர் என்று ஒருவரை சொல்வதாக இருந்தால், முஷ்ரிக் என்று ஒரு விஷயத்துல முடிவெடுப்பதாக இருந்தால் தெளிவான ஆதாரங்கள் இருந்தால் முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுக்கக்கூடிய இடங்களும் மார்க்கத்தில் இருக்குது. ஒருத்தர் இமாமாக இருக்கிறார்னா அவர் இணை வைக்கிறாரா வைக்கிறான்னு நம்ம முடிவு செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்து தௌபாவுல 9வது அத்தியாயம் 17வது வசனத்துல சொல்றான், மாகானில் முஷ்ரிகீன அன் யஅமுரு மசாஜிதல்லாஹ் ஷாஹிதீன அலா அன்ஃபுஸிஹிம் பில் குஃப்ர், இறை மறுப்பை கொண்டு தங்களுக்கு எதிராகவே சாட்சி சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்ற இணை வைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வகிப்பது அனுமதி இல்லை. அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிறார், நிர்வாகத்தினுடைய முதன்மை பொறுப்பே இமாமத்து தான். அந்த இமாமாக ஒருத்தர் நிற்கிறார், ஆனா அவர் இடத்துல குஃபுர் இருக்குது, இணை வைக்கக்கூடியவரா இருக்கிறார்னா அவருக்கு இமாமத்தாக இருப்பது தகுதி இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப இந்த இடத்துல என்ன பண்றது? பொதுவா காஃபிர்னே ஒரு மனிதர் விஷயத்துல முடிவெடுக்க கூடாது அப்படி மார்க்கம் சொல்லல. முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்குது. ஒரு விஷயத்துல ஆதாரம் இருந்தால், தெளிவான சான்றுகள் இருக்கும் என்றால், இவர் பின்பற்றக்கூடிய கொள்கை இணைவிப்பு கொள்கை, இவர் செய்யக்கூடிய காரியம் இணைவிப்பு காரியம் என்று தெளிவாக ஆதாரபூர்வமாக தெரியும் என்றால் அவர்கள் விஷயத்துல இணை வைப்பவர் என்று நாம் என்ன செய்யலாம், முடிவெடுக்கலாம் என்று இந்த ஆதாரம் நமக்கு சொல்லித்தருது. இறந்து போனவர் இணை வைப்புல இறந்தாரா இல்லையான்னு முடிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுது. அப்போ ஒரு விஷயத்துல காஃபிர் என்றோ முஷ்ரிக் என்றோ பொதுவாகவே முடிவெடுக்க கூடாதுன்னு மார்க்கம் சொல்லல. முடிவெடுக்கக்கூடிய நேரங்களும் இருக்குது. தெளிவான ஆதாரத்தின் அடிப்படையில் முடிவெடுங்க என்றுதான் என்ன செய்யுது மார்க்கம் சொல்லுகிறது. இதுல ஹவாரிஜ்கள் எந்த ஆதாரமும் இல்லாம மனோ இச்சையின் அடிப்படையில காஃபிர் பட்டத்தை எல்லாத்துக்கும் சூட்டினாங்க. மார்க்கம் தெளிவான ஆதாரம் இருந்தா ஒரு விஷயத்துல முஷ்ரிக்குன்னு காஃபிர்னு முடிவெடுத்துக் கொள்ளலாம், அது தப்பு இல்லைன்னு மார்க்கம் சொல்லுது. ஆனா இந்த ஹவாரிஜ்களை பொறுத்தவரையில ஆதாரமே இல்லாம முடிவெடுத்தாங்க என்பதைத்தான் வரலாறுல நம்ம பார்க்கிறோம். இப்போ அதுக்கு என்ன ஆதாரம்? இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, பெரும்பாவம் செஞ்சதெல்லாம் காஃபிர்ங்கறாங்க. அதுக்கு அவங்க காட்டின ஆதாரத்திலேயே அதுக்கு பதில் இருக்குது. என்ன பதில்? ஒருவர் மூமினாக இருக்கின்ற நிலையில் விபச்சாரம் செய்யும் பொழுது, மூமினாக இருக்கின்ற நிலையில் விபச்சாரம் செய்ய மாட்டார்னா அவர் இறை நம்பிக்கையாளரே இல்லைன்னு மார்க்கம் சொல்லல. அவரை மூமின் தான் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அவரை என்னன்னு சொல்றாங்க, வகைப்படுத்துறாங்க அல்லாஹ்வுடைய தூதர், மூமின் தான் வகைப்படுத்துறாங்க. அந்த நேரத்தில் அவருடைய ஈமான்ல ஒரு குறைவு ஏற்படுது, அவருடைய ஈமான்ல ஒரு சின்ன ஒரு பாதிப்பு ஏற்படுதே தவிர அவரிடத்தில் ஒட்டுமொத்தமாக ஈமானே இல்லாமல் போகவில்லை என்பதை இந்த ஹதீஸில் இருந்து நம்ம என்ன செய்யலாம், தெரிந்து கொள்ளலாம். இது அல்லாம பல ஆதாரங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு சூரத்து நிசா 4வது அத்தியாயத்திலேயே
48வது வசனத்தில் இடம்பெறுது, 116வது வசனத்தில் இடம்பெறுது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுகின்ற ஒரு பாவத்தை மட்டும்தான் மன்னிக்கவே மாட்டான். வ யக்ஃபிரு மா தூன தாலிக லிமன் யஷா, அதற்கு கீழ்நிலையில் இருக்கின்ற பாவங்களை தான் நாடியோருக்கு அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிக்காத குற்றம்னா, நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய குற்றம்னா அது என்னது? ஷிர்க் மட்டும்தான், இணை வைத்தல் மட்டும்தான், குஃப்ரு மட்டும்தான். எந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பா? இது அல்லாத எல்லா பாவங்களையும் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஷிர்க் அல்லாம எந்த பாவமாக இருந்தாலும் சரி, விபச்சாரமாக இருந்தாலும் சரி, கொலையா இருந்தாலும் சரி, கொள்ளையா இருந்தாலும் சரி, வட்டியா இருந்தாலும் சரி, எந்த பாவமாக இருந்தாலும் தான் நாடியோர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பான் என்று இந்த வசனத்துல இடம்பெறுது. அதே மாதிரி புகாரியில 6784வது செய்தியில இடம்பெறுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன்படிக்கை செஞ்சாங்க. நீங்க அல்லாஹ்வுக்கு இணை வைக்க கூடாது, திருடக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, மாறு செய்யக்கூடாது, இப்படிலாம் ரசூலுல்லாஹ் உடன்படிக்கை செஞ்சாங்க. இதை யார் நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு நன்மை உண்டு. யார் இதை இந்த பாவத்தில எல்லாம் விழுந்துட்டாரோ, இந்த பெரும்பாவத்துல யாரெல்லாம் விழுந்துட்டாரோ அவர் உலகத்துல தண்டனை அனுபவிச்சுட்டாருன்னா, பெரும்பாவம் செஞ்சு விபச்சாரம் பண்ணிட்டாரு, இஸ்லாமிய ஆட்சி இருக்குது, உலகத்திலே அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டுருச்சுன்னா அதுவே அவருக்கு பரிகாரமாக அமைந்துவிடும். ஒமன் அஸாப மின் தாலிக ஷையன் சும்ம ஸதரஹுல்லாஹு அலைஹி, ஒருவர் அந்த பாவத்தை செஞ்சு இந்த உலகத்தில் அல்லாஹ் மறைச்சி அவருக்கு எந்த தண்டனையும் கிடைக்காம நாளை மறுமை நாள்ல அல்லாஹ்வுடைய சந்திக்கிறார்னா, இன்ஷா அஃபா அன்ஹு வ இன்ஷா ஆக்கபஹு, அல்லாஹ் நாடினால் அவரை மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் அவரை தண்டிப்பான். அப்ப இணை வைப்பு மட்டும்தான் மன்னிக்கப்படாத குற்றமே தவிர வேறு எந்த பெரும்பாவமாக இருந்தாலும் அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான் என்பதுதான் திருமறை குர்ஆனும் ஹதீஸ்களும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. அப்போ நாம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த ஹவாரிஜிகள் ஒரு சில ஹதீஸ்களை தவறாக புரிந்து கொண்டு பெரும்பாவங்கள் செய்தவர்கள்லாம் காஃபிர்கள்னு பொத்தம்பொதுவாக சொல்லிட்டாங்க. ஆனா திருமறை குர்ஆனுடைய மற்ற பல ஆதாரங்கள் எல்லாமே இணை வைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருவர் காஃபிராக ஆவார், இணை வைப்பு இருந்தால் மட்டும்தான் ஒருவருக்கு மன்னிப்பு கிடையாது, இணை வைப்பும் குஃப்ரும் தான் நிரந்தர நரகத்தில் தள்ளக்கூடிய பாவம் என்பதை பல்வேறு இந்த ஆதாரங்கள்லாம் தெளிவுபடுத்துது. அப்ப பெரும்பாவம் செய்தவர் காஃபிர் கிடையாது, அவர் மூமின் தான். ஆனால் அவருடைய ஈமானில் குறைவு இருக்கிறது, அவருடைய ஈமானில் பலவீனம் இருக்குது, இப்படித்தான் முடிவு செய்யலாமே தவிர அவரை காஃபிர் என்று சொல்வதற்கு ஹதீஸ்கள்ல எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. பொதுவாக இந்த காஃபிர் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில ஒட்டுமொத்தமாக இறைவனை மறுத்தவருக்கும் காஃபிர் என்று சொல்லப்படும், நன்றி கெட்டவர்களுக்கும் சொல்லப்படும். நன்றி இல்லாம அல்லாஹுக்கு பயப்படாம ஒரு பாவத்தை செய்யறாரு, இவர் நன்றி மறக்கிறார், அல்லாஹ்வுடைய அருட்கொடை யோசிக்காம நடக்கிறார், இது போன்ற நன்றி கெட்டவர்களுக்கும் சொல்லப்படும். அதே மாதிரி நிரந்தர நரகம்னு பல்வேறு குற்றங்களுக்கு மார்க்கத்தில் சொல்லப்படும். அந்த நிரந்தர நரகம்னா உண்மையிலே நிரந்தரமா கடப்பாங்கன்னு கிடையாது. அப்படி முடிவெடுத்தோம்னா நாம இப்ப பார்த்தோமே, அல்லாஹ் நாடினால் மன்னிப்பா, அவங்க நரகத்திலிருந்து தப்பிச்சு சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு ஆதாரத்தை எல்லாம் பார்த்தோமே, அந்த ஆதாரம் எல்லாம் முரண்படாமையும். அப்ப நிரந்தரம் என்று சொல்லப்பட்ட இடங்கள் எல்லாம் உண்மையிலே நிரந்தரத்தை பெற்றுத்தராது. அது கண்டிப்புக்காக கூட மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அல்லாஹ்வுடைய கண்டிப்புக்காக அச்சுறுத்தலுக்காக நிரந்தரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நம்ம என்ன செய்யணும், இதுல இருந்து கவனிக்கணும். அப்போ பெரும்பாவங்கள் செய்தவர்கள் கூட அல்லாஹ்வால் மன்னிக்கப்படுவாங்க, ஷிர்க் இருந்தால் மட்டும்தான் அது மன்னிக்கப்படாத குற்றம் என்பதை நாம இதிலிருந்து கவனிக்கலாம். இதே கருத்தை சஹீஹுல் புகாரில 44வது ஹதீஸ், முஸ்லிம்ல 306வது ஹதீஸ், அதே சஹீஹுல் புகாரில 1237வது ஹதீஸ் என்று இந்த ஹதீஸ்கள் எல்லாம் நமக்கு பெரும்பாவங்கள் செய்தவர்கள் அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள், அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு மன்னிப்பு உண்டு, ஷிர்க் வைத்தவர்கள் மட்டும்தான் நிரந்தர நரகத்திற்குரியவர்கள் என்ற கொள்கையை நமக்கு சொல்லித்தருது. அப்ப ஹவாரிஜிகளுடைய இரண்டாவது இந்த கொள்கையும் தவறான கொள்கை. பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர்கள் என்று சொல்லக்கூடிய ஹவாரிஜிகளுடைய இந்த கொள்கையும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே தவறாக இருக்குது. பெரும்பாவங்கள் செய்தவர்கள் ஈமான் உள்ளவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய ஈமானில் பலவீனம் இருக்கிறது என்றுதான் முடிவு செய்யலாமே தவிர ஈமானே போய்விட்டது என்று முடிவு செய்வதற்கு மார்க்கத்தில் எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னொன்னு என்னன்னா, இந்த கொள்கையை வைத்து இன்னொரு வழிகட்ட பிரிவு ஏற்படுது, உருவாகுது. இப்போ ஹவாரிஜிகள் ஹிஜ்ரி 37ல உருவாகுறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த முஆவியா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் சண்டை ஏற்பட்டு சமாதான பேச்சுவார்த்தை நடக்குது. அதிலிருந்து தான் தனி பிரிவாக ஹிஜ்ரி 37ல தான் உருவாகுறாங்க. ஹிஜ்ரி 80 வாக்குல இன்னொரு கூட்டம் ஒன்று உருவாகுது. என்ன கூட்டம்னா, அந்த கூட்டத்துக்கு பேரு முஅத்தஸிலான்னு சொல்லுவாங்க. அந்த கூட்டத்துக்கு பேரு முஅத்தஸிலா, முஅத்தஸிலான விலகியவர்கள்.
இவர்கள் உருவாவதற்கு காரணமே ஹவாரிஜிகளுடைய இந்த கொள்கை தான். பெரும்பாவங்கள் செஞ்ச காஃபிர்னு சொன்னாங்களே, இந்த கொள்கை தான் முஅ்தஸிலான்னு ஒரு தனி பிரிவு உருவாவதற்கே காரணமா அமையுது. என்ன, எப்படி? இந்த ஹிஜ்ரி 80 வாக்குல ஹசனுல் பஸ்ரி, இவர் ஒரு தாபி, ஒரு மிகச்சிறந்த தாபி. இந்த ஹசனுல் பஸ்ரி என்பவர் பள்ளிவாசல் உட்கார்ந்து மக்களுக்கு மார்க்கத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். தன்னுடைய மாணவர்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு மனிதர் எழுந்திருச்சு கேட்கிறாரு, யா இமாம் அவர்களே, இந்த பெரும்பாவங்கள் செய்தால் காஃபிர் என்ற ஒரு கொள்கை, ஹவாரிஜிகள் இதை வஈதியா என்ற பெயர்ல சொல்றாங்க. வஈதியா என்கின்ற பெயர்ல ஹவாரிஜிகள் பெரும்பாவம் செய்தால் காஃபிர் என்கின்ற ஒரு கொள்கையை சொல்றாங்க. உங்களுடைய பார்வையில இது என்ன? அவர் மூமினா காஃபிரா? பெரும்பாவம் ஒருத்தர் செஞ்சிட்டார்னா அவர் மூமினா காஃபிரா என்று ஒரு கேள்வியை ஒரு மனிதர் வந்து ஹசனுல் பஸ்ரிட்ட கேட்கிறார். அப்ப ஹசனுல் பஸ்ரி கொஞ்சம் யோசிக்கிறார். இந்த கேள்விக்கு பதில் சொல்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கிறார், ஆதாரங்களை அசை போட்டு கொண்டிருக்கிறார். அப்ப அந்த அவையில் இருந்த ஹசனுல் பஸ்ரியினுடைய மாணவராக இருந்த வாசில் பின் அத்தா என்பவர் ஹசனுல் பஸ்ரி பதில் சொல்வதற்கு முன்பே எழுந்திருச்சு, அவர் மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, அவரு மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, அவர் இரண்டுத்துக்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறாரு என்று ஒரு பதில சொல்றார். பதில சொல்லிட்டு இந்த குழுவை விட்டு விலகி அங்க பள்ளிவாசலுடைய வேறொரு பகுதியில தனி குழுவாக போய் அமர்றார். இந்த வாசில் இப்னு அத்தா என்பவர் இவராக ஒரு பதிலை சொல்லி, அவர் மூமினும் இல்ல காஃபிரும் இல்லைங்கிறார். மார்க்கத்துல ரெண்டே நிலை தான், ஒன்னு மூமின்னு சொல்லணும், இல்லைன்னா காஃபிர்னு சொல்லணும். இந்த ரெண்டு நிலை தான் மார்க்கத்துல இருக்கு. இல்ல இவர் ரெண்டத்துக்கு இடைப்பட்ட நிலை என்று ஒரு முடிவை சொல்லுகிறார். இது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் என்ன கிடையாது, சரியான முடிவு கிடையாது. அப்ப ஹவாரிஜிகளுடைய கொள்கையை பற்றி ஹசனுல் பஸ்ரி இடத்துல கேள்வி கேட்கப்படுது. ஹசனுல் பஸ்ரி பதில் சொல்வதற்கு முன்னால் வாசில் இப்னு அத்தா எழுந்திருச்சு, பெரும்பாவம் செய்தவர் மூமினும் இல்ல காஃபிரும் இல்ல, இரண்டத்திற்கும் இடைப்பட்ட நிலையில இருக்கிறார், அல் மன்சிலத்து பைனல் மன்சிலத்தைன், இரண்டு நிலைகளுக்கு இடைப்பட்ட நிலையில இருக்கிறார்னு ஒரு பதில் சொல்றார். சொல்லிட்டு தனி ஒரு குழுவாக பள்ளிவாசலுடைய இன்னொரு புறத்துல சேர்ந்து அவருக்கென்று சில சீடர்களை மாணவர்களை உருவாக்குறார். இப்படி பள்ளிவாசல்ல வேறொரு குழுவாக விலகி போய் இருக்கிறாங்களே, இதனாலதான் இவர்களுக்கு அல் முஅ்தஸிலா, விலகியவர்கள்னு சொல்லப்படுது. அப்ப ஒரு கொள்கையை வைத்து இன்னொரு வழிகட்ட பிரிவு உருவாகுது, அவங்க தான் முஅ்தஸிலாக்கள். இந்த முஅ்தஸிலாக்கள்கிட்ட இன்னொரு கொள்கை இருக்கு. என்ன கொள்கை? இதே ஹவாரிஜிகளுடைய பெரும்பாவங்கள் செய்தால் அவர்களை காஃபிர்னு தான் சொல்ல மாட்டாங்க, அவங்க ரெண்டத்துக்கு இடைப்பட்ட நிலையில இருக்கிறான்னு சொல்றாங்க. ஆனா பெரும்பாவங்கள் செஞ்சாலும் நிரந்தர நரகம் தான், காஃபிர்னு தான் சொல்ல மாட்டோமே தவிர ஹவாரிஜிகளை சொல்வதை போல பெரும்பாவம் செய்தவர்கள் நிரந்தர நரகத்துல தான் இருப்பாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்று இந்த முஅ்தஸிலாக்கள் இடத்துல அதே ஹவாரிஜிகளுடைய இன்னொரு கொள்கையும் இருக்குது. அதே மாதிரி இஸ்லாமிய ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணுங்கிறது இருக்குல்ல, ஹவாரிஜிகளுடைய அடிப்படை, அந்த கொள்கை யார்கிட்ட இருக்கு? முஅ்தஸிலாக்கள்கிட்ட இருக்கு. அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அல் அம்ரு பில் மஅரூஃப் வ நஹி அனில் முன்கர். நம்ம கேள்விப்பட்டது அம்ரு பில் மஅரூஃப் நஹி அனில் முன்கர்னா என்ன? நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறது. நன்மையை ஏவுறது தீமையை தடுக்கிறதுன்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு இவங்க சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யணும்னு. நாம ஏன் ஹவாரிஜிகள்ங்கிற கொள்கையை பத்தி நம்ம விரிவாக பார்க்க வேண்டியது இருக்குன்னா, ஹவாரிஜிகளுடைய அடிப்படை கொள்கைகள் பல வழிகட்ட பிரிவுட்டு இருந்திருக்கு. முஅ்தஸிலாக்கள்கிட்டயே ஹவாரிஜிகளுடைய 3 அடிப்படையான கொள்கைகள் இருந்திருக்குது என்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அப்போ இந்த விஷயத்துல நாம கவனமாக இருக்கணும். பெரும்பாவங்கள் செய்தவர்கள் காஃபிர் அல்ல, அவர்கள் மூமின்கள் தான், ஈமானில் பலவீனம் இருக்குது, இதுதான் சரியே தவிர ஹவாரிஜிகளுடைய கொள்கை சரியில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் ஹவாரிஜிகளுடைய 3வது அடிப்படையாக இருக்கிற தவறான விளக்கங்கள் சொல்வது, குர்ஆன் வசனங்களுக்கு தஅவீல்பாங்க. தஅவீல்னா மாற்று விளக்கம் கொடுப்பது, இது ஹவாரிஜிகள்கிட்ட இருந்த ஒரு கொள்கையாக இருக்குது. அப்ப தஅவீல்னா என்ன, மாற்று விளக்கம்னா என்ன, அது எப்போ கொடுக்கலாம் எப்போ கொடுக்க கூடாது, எப்படி கொடுத்தா அனுமதிக்கப்பட்டது, எது வரம்பு மீறுவது, இதை நாம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நேற்றைய தினமே நாம ஒரு சில வசனங்களை பார்த்தோம். வழிகேட்டுக்கு போறவங்க மாற்று விளக்கத்தின் பேரில் தான் வழிகேட்டுக்கு போவாங்க. தர்காவுக்கு போறவங்க குர்ஆனுடைய மற்ற வசனங்களை எல்லாம் விட்டுருவாங்க, ஒரே ஒரு வசனத்தை எடுத்து மாற்று விளக்கம் கொடுப்பாங்கன்னு பார்த்தோம். அது போன்று இந்த ஹவாரிஜிகள் மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. இவங்க எந்தெந்த வசனங்களுக்கு மாற்று விளக்கம் கொடுத்தாங்க, மாற்று விளக்கமே மொத்தத்துல ஹராமா, மாற்று விளக்கம் அனுமதிக்கப்பட்டதா, எதுல அனுமதிக்கப்பட்டது, எது வரம்பு மீறிய மாற்று விளக்கம் என்பது போன்ற தகவல்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.